நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படைப்பாற்றல் அப்படி இல்லன்னா படைப்பு திறன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி இதுவரைக்கும் நாம புரிஞ்சு வச்சிருந்த விஷயம் என்ன? அதே நேரத்தில இந்த படைப்பாற்றல், படைப்பு திறன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைப்பீங்க அப்படின்னா, அதாவது படைப்பாற்றல் அப்படின்னா ஏதோ கதை எழுதுறது, இல்ல அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுறது, இந்த மாரியான விஷயங்கள். இல்லன்னா ஒரு திரைப்படத்தை இயக்குவது. அப்ப அந்த கதாசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து படைப்பாற்றல் மிக்கவங்க, படைப்பு திறன் மிக்கவங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம கற்பனை பண்ணி வச்சிருந்திருப்போம். அந்த மாரி தான் நெனச்சிருப்போம். அதுல எந்த தவறும் இல்ல. ஆனா படைப்பாற்றல் அப்படிங்கிறது நீங்களும் படைப்பாளி தான். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்த, ஒவ்வொரு செயல செய்யக்கூடிய எல்லாருமே படைப்பாளி தான். அந்த படைப்பு திறன் மிகுந்தவங்க தான் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல வர்றது. அப்ப இந்த வீடியோல அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நம்மளுடைய சிந்தனை திறன் மற்றும் அது மட்டும் இல்லாம நம்மளோட வெற்றி அப்படிங்கிற விஷயங்கள எப்படி அடைகிறது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா படைப்பாற்றல் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க? அதாவது விண்வெளிக்கு ராக்கெட் விடுறது, இல்ல ஒரு விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் மற்றும் இந்த திரைப்பட இயக்குனர்கள், கதாசிரியர்கள், அதே நேரத்தில புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் தான் படைப்பாற்றல் மிக்கவங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. ஒவ்வொரு வீட்லயுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இத வந்து நம்மள அறியாமலேயே நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு, அதே நேரத்தில புரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற விஷயத்த வச்சு எக்கச்சக்கமா நம்ம சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதில படைப்பாற்றல் அப்படிங்கிறது எத மையமா சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல வந்து ஒரு விஷயத்த பண்றீங்க. அதாவது ஒரு கோலம் போடுறதா இருக்கட்டும், அது கூட ஒரு படைப்பாற்றல் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அங்க உங்களுடைய சிந்தனை அப்படிங்கிற விஷயம், அங்க ஒரு கோலத்த பத்தி உருவாக்குறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப அதுவே வந்து ஒரு படைப்பாற்றல் தான். அதே நேரத்தில நீங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறீங்க. எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து இந்த மலைக்கு இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு டூர் போறீங்க. அப்ப அங்க வந்து ஹில்ஸ் இருக்குது. அப்ப நீங்க மலையோட அடிவாரத்தில இருக்கிறீங்க. இந்த மலை உச்சிக்கு போறது எப்படி அப்படிங்கிற ஐடியாக்கள அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்க மனசுக்குள்ள நீங்க ஒரு பிம்பமா கொண்டு வரீங்க அப்படின்னாலே, அதுவும் ஒரு படைப்பாற்றல் தான். இது மட்டும் இல்ல, உங்களோட குழந்தைகளோட படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலமா இருக்கட்டும், அத பத்தி நீங்க சிந்திக்கிறீங்க. ஏன் நம்ம பையன் வந்து இந்த ஸ்கூல்ல படிக்கணும், இந்த அடுத்த வருஷத்துல இருந்து, இல்ல இந்த காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு கற்பனைய வளர்க்குறோம்ல, அந்த விஷயத்த செயல்படுத்துறதே ஒரு படைப்பாற்றல் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த படைப்பாற்றல் தான் நம்மள வந்து இத மனசுக்குள்ள கொண்டு வரும்போது, நம்ம எண்ணங்கள்ல இந்த படைப்பாற்றல உருவாக்கும்போது தான், அதிகமான வெற்றிய நோக்கி நம்ம பயணிக்க முடியும் அப்படின்னும் தெளிவா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த படைப்பு திறன் அப்படிங்கிறது எப்படி வரும்? இல்ல இந்த படைப்பாற்றல் அப்படிங்கிறது எந்த மாரியான சூழ்நிலைகள்ல நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் அதாவது மெயினா வந்து எந்த சூழ்நிலையிலயும் நம்ம மனசுக்குள்ள எதிர்மறையான விஷயங்கள் தோன்றாம பார்த்துக்கணும். அப்ப அந்த எதிர்மறையான விஷயங்கள் தோன்றிருச்சு அப்படின்னா, அப்ப அங்க வந்து படைப்பாற்றல் அப்படிங்கிற விஷயம் அடிபட்டு போயிருது. ஏன்னா, நாம எதிர்மறையான எண்ணங்கள் வருது அப்படின்னாலே, இப்போ ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரே ஒரு விஷயம், முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க. அப்ப அந்த முடியாதுன்னு நெனச்சு பாருங்க. அப்ப அந்த முடியாதுன்னு நெனைக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது கூடவே எது எதெல்லாம் முடியாது. ஒண்ணும் இல்ல. இப்ப காலையில வந்து நம்ம வந்து அ எந்திரிக்க முடியாது. நான் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. இல்ல இன்னைக்கு வந்து எனக்கு இந்த நாள் ஃபுல்லாவே டல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல யாரோ ஒருத்தர் உங்கட்ட வந்து கேட்குறாங்க, "என்னப்பா இன்னைக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா, "இல்லங்க, என்னங்க ரொம்ப சுமாரா தான் இருக்கு. என்ன லைஃபே ஒரு சரியில்ல." அப்படின்னு நீங்க வேணா சொல்லி பாருங்க. அப்போ உங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க அந்த மாரி தான் இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க நெகட்டிவான விஷயத்த பேசும்போது, உங்களோட மனசு என்ன பண்ணும்? அந்த அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள எடுத்துக் குடுக்கும். ஆமா, இன்னைக்கு நாள் சரியில்ல அப்படிங்கும்போது, "என்னடா நியூஸ பார்த்தாலும் ஒரு மாரி சரியில்லாத மாரி இருக்கு." அப்படின்னு கற்பனை அங்க போகும். அந்த எண்ணம் அங்க போகும். அப்ப எது எதெல்லாம் சரியில்லாத விஷயங்களோ, அத்தனையும் அந்த எதிர்மறையான விஷயம் அந்த அண்ணா இருக்கிறார்ல, அவர் வந்து எடுத்தாந்து குடுப்பாரு. இன்னைக்கு வந்து நீங்க வந்து சுரேஷா, நீங்க இன்னைக்கு வந்து எதிர்மறையா திங்க் பண்ணியிருக்கீங்க. இந்தாங்க புடிங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் முடியாதுங்கிற மாரியே இருக்கும். அப்படிங்கிற மாரி அந்த எதிர்மறையான எண்ணங்கள வந்து கொண்டாந்து குடுப்பாரு. தெளிவா நம்ம மனசுக்குள்ள இருந்து, மூளையில இருந்து அழகா எடுத்தாந்து குடுப்பாரு. அதே ஒரு விஷயத்த உங்கள பார்த்து ஒருத்தர் கேட்குறாங்க. "என்னங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க சொல்லி பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் அப்படிங்கிறதே வேற மாரி இருக்கும். அப்ப அங்க வந்து யார் வந்துருவார்ன்னா, நேர்மறைங்கிறவரு வந்துருவாரு. அவர் வந்துட்டாரு அப்படின்னாலே, பாஸ் இன்னைக்கு நீங்க வந்து உங்களால என்ன விஷயம்னாலும் செஞ்சு முடிக்க முடியும். நீங்க இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு
5 கிலோமீட்டர் நீங்க நடக்கணுமா? கண்டிப்பா நடக்க முடியும் பாஸ். அப்படிங்கிற மாரி அந்த பாசிட்டிவான விஷயம் நமக்கு எடுத்துக் குடுக்கும். அப்ப இத தான் வந்து நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப இதுதான் வந்து படைப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயமாகுது. இதுதான் நம்மளுடைய சிந்தனையும் மாறுது. அப்ப இந்த சிந்தனைங்கிற விஷயம் எப்படி நமக்குள்ள வரணும் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி சிந்திக்கிறோம். ஏன் நம்ம வந்து இந்த விஷயத்த படிச்சு முடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அது சம்மந்தப்பட்ட அந்த சிந்தனைய மனசுக்குள்ள ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்ப முழுக்க முழுக்க அந்த வீடு கட்டுறத பத்திய சிந்தனைய தான் மனசுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும். கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த கற்பனையில, அந்த எண்ணங்கள்ல எல்லாத்துலயுமே அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டோட முகப்பு எப்படி இருக்கும்? அப்ப அந்த காம்பவுண்ட் வால் எப்படி இருக்கும்? கேட் எப்படி இருக்கும்? அப்படின்னு உங்க கற்பனையில, உங்க எண்ணங்கள்ல அடிமனசுலருந்து, அந்த ஆழ் மனசுலருந்து நீங்க அத நெனச்சு பாருங்க. ஒரு பிம்பமா உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. ஏன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க வந்து ஒரு பிம்பமா தான் முதல்ல வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த எண்ணங்கள் அதாவது நம்ம வந்து இப்போ பேசியிருக்கோம். வார்த்தைகளா பேசுறோம், எழுத்துக்களா பார்க்குறோம். இது எல்லாமே அந்த பிம்பங்களுக்கு அப்புறம் தான். ஏன்னா, நீங்க ஒரு விஷயம் வந்து ஒருத்தர பத்தி இப்ப நெனைக்கிறீங்க. இப்போ கோகுல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல என்ன தோணும் அப்படின்னா, கோகுல் ஓடுற மாரியான ஒரு பிம்பம் வரும். அதுக்கப்புறம் தான் வார்த்தைகள், அந்த எழுத்துக்கள் எல்லாமே வரும். அதனால எப்பவுமே அந்த பிம்பங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு, அதாவது பிம்பங்கள்னா விசுவலைஸ் பண்றது தான். அப்ப அந்த விஷயம் தான் நம்ம முக்கியத்துவம் குடுத்தே ஆகணும். அப்ப அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், அதே நேரத்தில நாம ஒரு விஷயத்த நெனச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு நல்ல விஷயத்த நெனச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா ஒரு புத்துணர்ச்சி அடைவீங்க. நீங்க ஒரு 1/2 மணி நேரம், இல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல விஷயத்த பத்தி உங்க ஆழ் மனசுக்குள்ள அப்படியே நெனச்சு பாருங்க. உங்க மனச வந்து அப்படியே இலகுவாகும். ஏன் உங்க மனசு மட்டும் இல்ல, உங்க உடலும் கூட அப்படியே மெல்ல இலகுவாகுற மாரி, நீங்க ஒரு வெயிட் லாஸ் ஆன மாரியே இருப்பீங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு படைப்பாற்றல், ஒரு வெற்றிய தேடி தரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஆற்றல் அப்படின்னாலே நம்ம மனசு தான். ஏன்னா, உங்களுடைய சக்திய வந்து பெருக்குங்க, ஆற்றல வந்து பெருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மனசோட சக்தி, அந்த எண்ணங்களோட சக்திய வந்து தான் நம்ம பெருக்கணும். அதுதான் நமக்கு முழுமையான வெற்றிய தேடி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. அதனால நீங்க இப்பவே ஆரம்பிங்க. உங்களோட மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி முழுசா உள்வாங்கிக்கிட்டு, என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு தன்முனைப்போட, இந்த தன்முனைப்பு இருந்தாலே வெற்றி தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.